இப்போ மணி வந்து 12 மணிக்கு என் பர்த்டே. என் கையால் செஞ்ச கேக்கை நானே கட் பண்ணணும் தான் இன்றைக்கி கேக் பேக் பண்ணேன். ஹலோ மக்களே, வெல்கம் டு வைப் வித் ஹெச்எஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் பர்த்டே கேக் பார்க்க போகிறோம். இது வீட்டில் மேட் பண்ண பிளாக் ஃபாரஸ்ட் கேக். இது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம ரெசிபிக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்போ மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஆல் ஃப்ளேவர் மாவு கூட எடுக்கலாம், மைதா மாவு கூட எடுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். அதே கப்பில் ஒரு 1/2 கப் வந்து நான் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். 1 2. ஸோ இதெல்லாம் நம்ம விஸ்க் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஸோ நார்மல் ஹேண்ட் விஸ்க் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் ஆனதும் ஓரமாக வச்சுட்டு இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு போகலாம். நான் ஒரு 4 எக், நீங்கள் 4 to 5லேருந்து எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் போடுறேன். நம்ம மைதா இதில் எடுத்தோமோ அதுலேயே வந்து ஒரு கப்பு இல்லை 3/4 கப்பு ஐசிங் சுகர் போடுறேன். இல்லை நீங்கள் நார்மல் சுகர் இருந்தால் கிரைண்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நான் இதை பீட் பண்ண போகிறேன். ப்ரௌனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நான் எப்படி ஸ்டாப்லர் வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் வெட் இன்க்ரீடியண்ட்டும் மிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். போய் அந்த வீடியோவும் ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம இப்போ ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் வெட் இன்க்ரீடியண்ட்டும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்துட்டு நம்ம கட் ஃபோல்ட் மெத்தடில் இதை மிக்ஸ் பண்ணுறோம். அன்சால்டட் பட்டரை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இதோட நான் மிக்ஸ் பண்ணுறேன். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஊற்றுறோம். பேக்கிங் பேன் எடுத்துக்கிட்டோம். இப்போ பேக்கிங் ஷீட் எடுத்துக்கிட்டு அதில் நான் ஒட்டாமல் வரதுக்காக நான் வந்து பட்டர் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேனில் வந்து நம்ம போர் பண்ணிவிட்டு ஆல்ரெடி மைக்ரோவேவனில் வந்து நான் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம திரும்பி ஒரு பேக் ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். 20 மினிட்ஸ்க்கு திரும்பி 120 டிகிரியில் நம்ம பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணிட்டானே பேஸ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா க்ரீம் ப்ராசஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். ஒரு கப் தண்ணி, 1 கப் சுகர், ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டாக போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கிளியராக வரும். இது வந்து நம்ம சுகர் கோட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதான் சுகர் மேலே கோட்டிங்க்கு விப்பிங் க்ரீம் ரெடிமேடாக கிடைக்கும், அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து பவுடர் வாங்கியிருக்கேன். ஸோ மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு க்ரீம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. பவுட்ரு வாங்கிட்டோன்னா நம்ம கேக் பண்ணும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ரீம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா பவுட்ரு எவ்வளோ கப் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு மில்க்கு ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டரில் ஒரு 6 to 7 மினிட்ஸ் பீட் பண்ணிங்கன்னா க்ரீம் கிடச்சிரும், ஃப்ரெஷ் க்ரீமை. ஸோ இதை வச்சு நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு இப்போ பேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆர்டின் ஷேப், ஓவல் ஷேப், எந்த ஷேப்பில் வேணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு மினியேச்சர் கேக் தான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம சுகர் கோட்டிங் பண்ணுறோம். ஸோ நம்ம கடிக்கும்போது அந்த பைட் அப்போ ஒரு செரி மாட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டராக இருக்கும். ஆல்ரெடி நான் பண்ணி வச்ச விப்பிங் க்ரீமை வச்சு ஃபுல்லாத்தையும் நான் கவர் பண்ண போகிறேன். நான் வந்து சாக்லேட்ஸை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டெக்கரேஷனுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி சைட்ஸ்லலாம் தூவிக்கலாம். இப்போ மணி வந்து 12 மணிக்கு என் பர்த்டே. ஆரம்பிக்கும்போது என் கையால் செஞ்ச கேக்கை நானே கட் பண்ணணும் தான் இன்றைக்கி கேக் பேக் பண்ணேன். ஸோ நடுவில் நிறைய சொதப்ப என் கேக்கை நான் 12 வரைக்கும் வெட்ட முடியல. ஸோ ஓல் கேக்கை விட்டுட்டு அதில் மினியேச்சரை மட்டும் எடுத்து இப்போதைக்கு கட் பண்ணிவிட்டு காலையில் அதை ப்ரௌனியாக சாப்பிட்டுக்கலான்னு நாங்கள் இதை மட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் கேக் கட் பண்ண போகிறோம். டு மீ ஹாப்பி பர்த்டே டு மீ. கொஞ்சம் மினியேச்சர் சொதப்பினாலும் கேக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எல்லோரும் மறக்காமல் கமெண்ட்ஸில் எனக்கு விஷ் பண்ணிவிடுங்க. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.